மற்ற சனி பகவான் தலங்களில் வணங்கினால் சனியின் தாக்கம் மட்டும்தான் குறையும். ஆனால் இந்த தலத்தில் உள்ள சனி பகவானை வந்து வழிபட்டால் உங்களுக்கு சனி அதிக நன்மைகளை வழங்குவார். நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகமாக போற்றப்படுபவர் சனி பகவான். சனி பகவானுக்கு எத்தனையோ பரிகார தலங்கள் உள்ளன. ஆனால் அவை அனைத்திலும் உப தெய்வமாக தனி சன்னதியிலோ அல்லது நவகிரகங்களில் ஒருவராகவோ தான் காட்சியளிப்பார். திருநள்ளாறு தலத்திற்கு பிறகு அதிகமான பக்தர்கள் சனி தோஷ நிவர்த்திக்காக சென்று வழிபடக்கூடிய தலம்தான் குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவில். திருநள்ளாறில் தர்பாரண்யேஸ்வரர் தான் மூலவராக கருதப்படுகிறார். ஆனால் இங்கு சனீஸ்வரனே மூலவராக தனி சன்னதியில் காட்சி தருகிறார். இங்குள்ள சனீஸ்வரன் சுயம்புவாக லிங்க வடிவில் காட்சி தருகிறார். சனி தோஷத்தால் பலவிதமான துன்பங்களை சந்தித்த தன்னுடைய வளர்ப்பு தந்தை தினகரன் என்னும் மன்னனுக்காக சந்திரவதனன் என்னும் மன்னன் சுரபி நதிக்கரையில் இரும்பால் சனி உருவத்தை செய்து சனி பகவானின் அருளை பெற கடும் தவம் மேற்கொண்டார். அவரின் பக்தியை கண்டு மனம் இறங்கிய சனி பகவான் அவரது துன்பங்களை போக்கினார். பின் சுயம்புவாக சனீஸ்வர பகவான் தோன்றிய இடத்தில் ஒரு குடில் அமைத்து சனி தோஷத்தால் துன்பப்படுபவர்களுக்கு உதவும் வகையில் இங்கு சிறிய கோயிலை அமைத்தார். சனி பகவானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீக்கிய தலம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் அனைத்து கிரகங்களின் தோஷமும் விலகும் என்பது நம்பிக்கை. நீங்க இந்த கோவிலை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற சனி பகவான் தலங்களில்